சீக்கிரம் வா வனிதா, மணி அடிச்சு பாரு. அவங்கள நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப லேட்டாலாம் போக கூடாது. டேய், அம்மாவும் பொண்ணு இவ்வளவு கிராண்டா எங்க கிளம்பிட்டீங்க? என்னங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு தாங்க நம்ம சுப்புக்கு வளகாப்பு. நாங்க போகாம எப்படிங்க? வேணாம் கோமதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க அங்க போறது எனக்கு நல்லதா படல. வேணாம், நீங்க போகாதீங்க. அப்பா என்னப்பா, நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க, சூர்யா வரமாட்டேன்னு சொன்னா, காயத்ரியும் வரமாட்டேன்னு சொன்னா, நாங்க யாராவது எதுக்காவது உங்களை கம்பல் பண்ணுமா? நாங்க போறது ஏற்கனவே முடிவான விஷயம். தயவு செஞ்சு இப்ப குறுக்க போந்து குட்டையை குழப்பாதீங்க. சொன்னா கேட்கணும். போக வேணாம்னா போக வேணாம். முடியாதுங்க, நாங்க போய் தான் ஆவோம். உங்களுக்கு வேணா சுப்பு விரோதியா இருக்கலாம், கொலைகாரியா இருக்கலாம். ஆனா எங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் அவ மேல எந்த தப்பும் இல்ல. சுப்பு எந்த தப்பும் பண்ணலங்க. கோர்ட்டே வாய் திறந்து சொல்லும் போதுதான் நீங்க நம்புவீங்கன்னா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்ல. சுப்பு நிரபராதின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்க போற விசேஷம் நம்ம குடும்ப சம்பந்தப்பட்டதுங்க. நியாயமா இந்த வீட்ல வச்சு செய்ய வேண்டிய வளகாப்பு தலையெழுத்துன்னு அவ வீட்ல வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கும் போகாம இங்கே இருக்கிறதுக்கு என்னால முடியாதுங்க. நாங்க போய் தான் ஆவோம். வேணா கோமதி, நான் சொன்னா கேளு. காரணம் இல்லாம இத சொல்லல. நீங்க 2 பேரும் அங்க போறது எனக்கு என்னமோ நல்லதா படல. ஏன்னா நம்ம வீட்ல இருந்து நான் போகாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ போய் கலந்துகிட்டனா, அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பிரிவினைன்னு மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னங்க பெரிய பிரிவினை? என்ன பிரிவினைன்னு கேக்குறேன். சுப்பு வந்து கூப்பிடும்போது என்னங்க சொன்னீங்க நீங்க? எங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறேன், நீங்க தான் வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப மட்டும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? மாமா ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அவங்கள விடுங்க. பாத்தியம்மா, இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம், வாயை திறந்து சரின்னு ஒரு வார்த்தை வரல. இப்போ அவர் ரெக்கமெண்ட் பண்ண உடனே வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்காரு. வேணா வனிதா, இப்பவும் சொல்றேன், நான் உங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் இதை சொல்றேன். மீறி போகத்தான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அது இல்லங்க, நீங்க தான் சும்மா பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றத அவங்க சத்தியமா கேட்க போறது இல்ல. நீங்க கிளம்பி போயிட்டு வாங்கம்மா. வனிதா, அம்மாவை பார்த்து கூட்டு போயிட்டு வா. போங்க, போய் தொலைங்க. இவங்க இப்படிதானே பேசிட்டு இருப்பாங்க. நீ வா. என்ன இவளை மட்டும் வர சொன்னா இவனையும் கூட்டிட்டு வரா? வெல்கம் வெல்கம், உட்காருங்க. என்னங்க இப்படி இன்ப அதிர்ச்சியெல்லாம் கொடுக்குறீங்க? ஏ என்னாச்சு? நீங்க மட்டும் தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸ் மீட் பண்ண போறோம். நான் மட்டும் தனியா வந்து என்ன பேச போறேன்? அதனால இவரையும் கூட்டிட்டு வந்தேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணும்னாலும் சாப்பிடலாமே. என்னவோ பேசணும்னு நீங்க வர சொன்னதா ரேணுகா என்கிட்ட சொன்னா. பேசணும்னா சொன்ன இல்லையே, பார்க்கணும்னு தானே சொன்னேன். ஐ மீன், வாழ்க்கையில முதலா ஒருத்தரோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்க போறேன். சின்னதா ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? அது பதட்டமா, பயமா, இல்ல குழப்பமா? இது எல்லாத்தையும் மீறி நாம ஜெயிக்க போறோங்கிற சந்தோஷமா? ஏதோ ஒண்ணு. ஆனா குப்பனு ரூம் ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி மனசு முழுக்க ஃபீலிங். அத எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரிலாக்ஸா இருங்க விமல். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி நம்மளை நிச்சயமா ஏமாத்தாது. நேர்மையா நம்ம தொழிலை நம்ம செஞ்சா ஜெயிக்கிறதுல எந்த சிக்கலும் இருக்காது. இட்ஸ் ஆல் ரைட். நான் அதை நேத்து உங்ககிட்ட பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். எனிவே, 1 செகண்ட். டேக் இட். என்ன இது? வாங்கி பாருங்க. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ. ஓபன் பண்ணி பாருங்க.
வாவ், ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் விமல். யூஆர் வெல்கம். ரேணுகா, உங்களுக்கு வாட்ச் பிடிச்சிருக்கா? சோ பியூட்டிஃபுல். கையில கட்டிக்கங்க. பட் ஒன் கண்டிஷன், இது எப்பவுமே உங்க கையிலேயே இருக்கணும். ஐ மீன் தூங்குறப்ப கூட. என்ன திடீர்னு இங்க 2 பேருக்கும் வாட்ச் கொடுக்கணும்னு? வாட்ச் கொடுக்கணும்னு பிரார்த்தனைலாம் ஒன்றும் கிடையாது. பட் உங்க 2 பேருக்கும் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன். 2 பேருக்கும் ஒரே மாதிரி என்ன வாங்கணும்னு யோசிச்சப்ப வாட்ச் சரியா இருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஓ எஸ், ரொம்ப நல்லா இருக்கு விமல். தேங்க்ஸ் லாட். நியாயமா எங்களுக்கும் இது தோணி இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிரசன்ட் பண்ணி இருக்கணும். பட் இப்ப கூட என்னங்க கேட்டு போச்சு? இன்னைக்கு இவரு நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. இன்னொரு நாள் நாம ஏதாவது கிஃப்ட் கொடுத்து இவரை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஷூர். எனக்கு உங்களை பார்த்ததே பெருசுதான். ஐ மீன் சேர்ந்து தொழில் பண்ண போறோம் இல்லையா? இனிமே அடிக்கடி மீட் பண்ணுவோம், அடிக்கடி பேச வேண்டியது வரும். பெரும்பாலான டைம் ஒன்னா தானே இருக்க போறோம். யா ஆஃப் கோர்ஸ். சரி, இப்போ சொல்லுங்க, என்ன சாப்பிடலாம்? பேரர், அண்ணா எனக்கு காஃபி மட்டும் போதும். பாத்தீங்களா, சொன்னல அப்படி கூப்பிடுவேன் நானு. சோ சாரி சாரி. சட்டுன்னு அதுதான் வாயில வருது. ம். எனக்காக மாத்திக்கங்க ரேணுகா. என்னாச்சு? அது நேத்து காயத்ரி வீட்ல நான் இவர அண்ணான்னு சொன்னேன். இனிமே தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொன்னாரு. நானும் ஏன்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்களாம். அவங்க ஏதோ உடம்புக்கு முடியாம இறந்து போயிட்டாங்களாம். இவர் அண்ணன்னு சொன்னா அவங்க ஞாபகம் வந்து இவர் அப்செட் ஆயிடுவாரா, அதனால தாங்க. மை காட், மாத்திக்க ரேணுகா. ஒரு நாளைக்கு 100 தடவை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அவர் அப்செட் ஆயிட்டே இருந்தாருன்னா பொழப்பு கெட்டு போயிரும்ல. அதான் நானும் சொன்னேன், ஜஸ்ட் கால் மீ அஸ் விமல். அம்மா, இப்போ ஃபோன் பண்ண சரியா இருக்கும்மா? நாம பிளான் பண்ணபடி சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். அம்மா, என்னம்மா யோசிக்கிற? இப்ப பண்ணாதான் டைம் கரெக்டா இருக்கும். சீக்கிரம் பண்ணுமா. இந்தா. ஏண்டி, அவன் என்ன சொல்லுவானோ எப்படி கத்துவானோன்னு எனக்கு பயமா இருக்குடி. ஏமா, அவன் கத்துறதெல்லாம் ஒரு விஷயமா? இன்னைக்கு நேத்தம்மா நம்ம வாங்கி கட்டிட்டு இருக்கோம். நமக்கு காரியம் நடக்கணும்னா என்ன செய்யணுமோ அதை கரெக்டா நம்ம செஞ்சுதான் ஆகணும். இருமா, நானே ஃபோன் பண்ணி தரேன். இந்தா, பேசுமா, பேசு. சொல்லுங்கம்மா. சூர்யா, நீ இப்போ வீட்ல இருக்கியா இல்ல வெளியில கிளம்பிட்டியாப்பா? இதோ இப்ப வெளில கிளம்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அது கிளம்புற அவசரத்துல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுப்பா. சுப்புக்காக வாங்கி வச்சிருந்த வளையல நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்டா. அத நீ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்பா. சத்தியமா என்னால முடியாதுமா, நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். டேய் டேய், அப்படி சொல்லாதடா. Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. கட்ட போட்ட லுங்கில இல்லையா? தாய்பாஸ் ஆடுங்க. It's a game board. நான் உன்னை அந்த வீட்டுக்கு வர சொன்னேனா? வளக்காப்புல வந்து கலந்துக்க சொன்னேனா? வளையல மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா. ஐயோ, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுடா. இத பாரு, நானு வனிதாவை வாசலே வந்து நிக்க சொல்றேன். நீ அவ கையில கொடுத்துட்டு அப்படியே நீ வண்டியை விட்டு இறங்க கூட தேவையில்ல.
அம்மா என்னால சத்தியமா முடியாதுன்ற இல்ல, நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன்மா. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, அப்படியே இந்த வளையல் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க இங்க வந்து எடுத்துங்க, அப்படி இல்லாட்டி வனிதா வீட்டுக்கு அனுப்புங்க. என்னாலலாம் இந்த வேலை பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ என்ன அவ்வளவு பெரிய மகாராணியா அவளுக்கு இந்த மாதிரி வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சு பண்றதுக்கு? நீங்க இன்னைக்கு கொடுக்குற வளையல நாளைக்கு கொடுத்தாலும் எந்த தப்பும் இல்ல, அப்படி கொடுக்காம போனாலும் எந்த தப்பும் கிடையாது. அவ ஒரு ராட்சசி. ப்ளீஸ்டா, இத பாரு, நிலைமை புரியாம பேசாத. இத பாரு, சுப்பு சுமந்துட்டு இருக்கிறது உன்னோட குழந்தைப்பா. உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையா? நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீ போய் பார்க்க மாட்டியாடா? குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்ல மாட்டியா? அது அப்பான்னு வாயை திறந்து கூப்பிட போறது உன்னதாண்டா. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. அம்மா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப, என்னால சொல்ல முடியாதுமா, என்னால முடியாதுன்னா முடியாது. சூர்யா என்ன ஆச்சு? அவங்க ஏதோ வந்து வளையல வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்களா, சுப்பு கொடுக்க வேண்டியது. இப்ப என்ன வந்து குடுன்றாங்க. என்னால இது பண்ணிட்டு இருக்க முடியாது. வீட்டுக்குள்ள வரக்கூட வேண்டாண்டா, வந்து வனிதா கையில கொடுத்துட்டு நீ அப்படியே கிளம்பிடு. அம்மா உன்கிட்ட ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், என்னால முடியாதுன்னா முடியாது, இது என்னோட வேலை கிடையாது. ஐயோ முடியாதுன்னு சொல்றான். சூர்யா, அத்தை கேக்குறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. வழக்காப்புக்குன்னு வாங்கி வச்சுட்டு எடுத்துட்டு போகாம வெறும் கையோட போனா அத்தைக்கு தானே அசிங்கம். தயவு செஞ்சு போற வழியில கொண்டு போய் கொடுங்க. ஏய் நான் சொல்றது உனக்கு புரியலையா? ஐயோ சூர்யா, அதுல ஒன்னும் தப்பு இல்ல. ப்ளீஸ் சூர்யா, இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். தேவையில்லாம இதை பெருசுப்படுத்தி உங்களுக்கும் அத்தைக்கும் மனசங்கடம் வேண்டாம். அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோயே. நீ ஏன் இப்படி பண்ற? சூர்யா ப்ளீஸ். சரி, எங்க வச்சு தொலைச்சிருக்க? அத பூஜை ரூம் கிட்ட தான்ப்பா வச்சிருக்கேன். அப்படியே நகை பாக்ஸும் பக்கத்துல தான் இருக்கு. நீ அதெல்லாம் திறந்து கூட பார்க்க வேண்டாம், அப்படியே ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்கேன் பாரு. நீ கொண்டு வந்து கொடுத்தா போதும். சீக்கிரமா அங்க வந்து தொலைக்கிறேன், முதல்ல போனை வை. அத போய் கொடுத்துட்டு வரேன். ஓகேவா? அப்பாடா அப்பா. என்னம்மா வரானா இல்லையா? வரான்ல. சக்சஸ். அழகிடி நீ. உண்மையை சொல்லணும்னா பேரழகி. வயித்துல நிறமாச குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறப்போ எல்லா பொண்ணுங்களுமே வழக்கத்தை விட கூடுதலா கொஞ்சம் அழகதான் தெரிவாங்க. ஆனா நீ மனசுல சூர்யாவை சுமக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே உன் அழகோட பெர்சன்டேஜ் அதிகமாயிடுச்சுல்ல. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். 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 சுபு, சுபு. அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? சுபு எங்கம்மா? இதோ ரெடி ஆயிட்டு இருக்கா. வந்துறியா? அத்தை கூட வந்துட்டாங்க. உட்காருங்கம்மா. சுபு வரட்டும். சுபு, ஹே சுபு. அண்ணி எவ்வளவு லட்சணமா இருக்கு தெரியுமா? ஐயோ என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. எப்பவும் இதே சிரிப்போட இதே சந்தோஷத்தோட நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்மா. நீங்க 2 பேரும் வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல எனக்குன்னு 2 பேர் இருக்கும்போது வேற என்ன கவலை எனக்கு இருக்க போது? கவலைப்படாதம்மா, நாங்க 2 பேர் வந்ததோட மட்டும் இல்ல, சூர்யாவை எப்படியாவது வர வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிஜமா சொல்றீங்களா அத்தை? சூர்யாவும் கிளம்பி பின்னாடி வந்துகிட்டே இருக்காமா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இத பாரு சுப்பு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. வளக்காப்புக்காக உனக்கு வாங்கின வளையல வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லி அம்மா அவனுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. அவன் இப்போ அதை எடுத்துட்டு இங்க வருவான். வீட்டு வாசல் வரைக்கும் அவனை வர வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அவனை எப்படியாவது காரை விட்டு இறங்க வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்ப. வீட்டுக்குள்ள வர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. எனக்காக நீங்க 2 பேரும் இவ்ளோ செய்யறப்போ இது கூட நான் செய்ய மாட்டேனா? எனக்கு தெரியும் அண்ணி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட வளகாப்பு
சூர்யாவோட எதிரில தான் நடக்கும். என்னமோம்மா, நீ நல்லதுக்கு தான் ஆசைப்படுற, நல்லதை தான் நினைக்கிற. இன்னும் சொல்ல போனா என்கிட்ட நல்ல முறையா தான் நடந்துக்கிற. ஆனா எங்க 2 பேரையும் தவிர மிச்சம் எல்லாருக்குமே நீ தப்பானவளா தானே தெரியற. இதத்தாம்மா எங்களால தாங்கிக்கவே முடியல. வேற வழி இல்ல அத்தை. சில பேரோட ராசி அந்த மாதிரி. இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்காத சூர்யா நாளைக்கு கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. இன்னைக்கு என்ன வெறுக்கிற மாமா இன்னொரு நாள் நிச்சயமா தன்னோட வெறுப்பு தப்பு தாங்கிறத உணர்வாரு. நான் மாமாவை சொல்றேனே, காயத்ரி விஷயத்துல கூட இதுதான் நானும் நம்புறேன். இப்படிதாம்மா இவ பேசுறத கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது எவ்வளவு தூரம் நடக்கும்னு தெரியலம்மா. ஏன் அண்ணி இப்படி சந்தேகப்படுறீங்க? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நம்ம வீட்ல வளகாப்பு அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லாரும் வருவாங்க, சூர்யாவும் கண்டிப்பா வருவாருன்னு சொன்னனா இல்லையா? இதோ அத்தையே சொல்லிட்டாங்க சூர்யா வர போறாருன்னு. அப்புறம் இது பாருமா, பேசிட்டே நிக்காத, டைம் இல்ல. வாமா, சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். எல்லாரும் வந்துருவாங்க. வாமா, வா வா வா. சூர்யா வரும்போது வரட்டும், நீங்க நலுங்கு வச்சிருங்கம்மா. என்னடா நீயே வரமாட்டேன்னு சொன்ன, இப்போ காயத்ரி சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க? என்னால நம்பவே முடியல. நீங்களா என் வளகாப்புக்கு வந்திருக்கீங்க. எனக்கு இது போதும். வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? காயத்ரி, இங்க வா.
நல்லது தானேம்மா. சூர்யா கூட காயத்ரி வந்தது எங்களுக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? சரி, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? சீக்கிரம் ஆக வேண்டியதை பாப்போம். டேய், அந்த வளையல கூட. சூர்யா, வளையல் ஈடுன்னு சொல்றாங்கல்ல, எடுத்து குடுறா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வளையல போட்டு விட்டாதான் ஒரு திருப்தி. என்னப்பா, வளையல எடு, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அத்தை வாங்கிட்டு வந்த வளையல தான் சூர்யா போட்டு விடணுமா? இல்ல உனக்காக ஸ்பெஷலா நாங்க வாங்கிட்டு வந்த வளையல போடணுமா? உனக்கு எது ஓகேன்னு சொன்னா அதையே செஞ்சிடலாம். காயத்ரி, என்னம்மா சொல்ற? என்னால நம்பவே முடியல. சுப்புக்காக நீ வளையல் வாங்கிட்டு வந்திருக்கியா? அஃப்கோர்ஸ். இதுல என்ன டவுட் உங்களுக்கு? உங்க வார்த்தையிலேயே சொல்லணும்னா 1000 தான் இருந்தாலும் சுப்பு நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்ம எல்லாரும் கலந்துக்கிறது தானே நியாயம்.